ஒரு திங்களுக்கு வழிபாடு செய்து உலகம் முழுவதிலும் தமிழர்களுடைய பண்பாட்டை சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த கொண்டாட்டம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுது. மார்கழி மாதத்துல இன்றும் கூட கிராமங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம எல்லாரும் அவங்கவுங்களோட வீட்டு வாசல பெரிதாக கோலம், வண்ணப்பொடி கோலங்களை தள்ளிவிடுங்கள். அரிசி மாவினால் கோலம் போட்டு அதன் நடுவே சாணி உருண்டையை வைத்து அதன் மீது பூசணி பூவை வைத்து இயற்கையில் கிடைக்கின்ற அத்தனை பொருள்களையும் நன்றி செலுத்தும் விதமாக வணக்கத்திற்குரியவற்றாக மாற்றுகின்ற பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடு. அந்த விழா போகி அன்று தொடங்குகிறது. அந்த போகியில் கூட சென்னையை விட்டுடுங்க, சென்னை போன்ற நகரங்களை விட்டுடுங்க, அவர்கள்